சாதாரணமா இல்ல, குப்புற படுக்கணும் போ. ஏன்னா இந்த ஊசி பின்னாடி தான் போடணும். ஐயோ, எனக்கு காய்ச்சல் சரியா போச்சு. ஓஹோ, அப்புறம் அந்த ஜுரம்? ஜுரம் போயிடுச்சு, வயிற்றுலி எல்லாம் சரியா போச்சு எனக்கு. சின்ன வட்டா. சாரி பாஸ், அதெல்லாம் முடியாது. வரலனாலும் இனி ஜுரம் வராம இருக்க இந்த ஊசிய போட்டுதான் ஆகணும். ஒரு வாட்டி இந்த சிரிஞ்சில மருந்தை ஏத்திட்டா உடம்புல இறக்காம விட மாட்டேன். ஏம்ல, நான் தான் சரியாயிடுன்னு சொல்லுதேன். சினிமா டைலாக் எல்லாம் பேசுதேன். இல்ல வேண்டாம், எனக்கு சரியாயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏ வெட்டுக்கிளி, மைனி வாடா இங்க, வாடாங்கறல. ஞாபகம் வச்சுக்க. இறக்க விட மாட்டேன். ஜோலி முடிஞ்சு. அமுடுதானே, அமுடுதேன். ஒண்ணும் இல்ல. எப்படி எப்படி இருக்கு? வலிக்குதா? இவர் பெரிய மன்மதன வந்து ரொமான்ஸ் என்கிட்ட கொட்டுறாரு. ஓய், இது ஹாஸ்பிட்டல். ரொமான்ஸ்லாம் இங்க இப்படிதான் இருக்கும். போ. வாங்க மாமா. என்ன மாமா, கலர் கொடுக்கவா? நீ சும்மா இருக்கா? மாமா, முதல்ல எனக்கு தர வேண்டிய கடனை கொடுத்துட்டு மொத போனிய பாத்துக்கங்க. ஏட்டி அடிப்பாவி, இவரதான் உன் முதல் பொண்ணின்னு சொன்னியா? இன்ஸ்பெக்டர், சீக்கிரம் முத போனி முடிங்க, என் பையன் ஸ்கூலுக்கு போகணும். மாமா, முதல்ல என் கடனை கொடுங்க. 15 ரூபா. மருமோன, அவ உசுர வாங்கிடுவா. அவ கடனை முதல்ல கொடுத்து விடுங்க. இந்தா 20, பாக்கி 5 ரூபாய உங்க அக்கா கையில கொடுத்துரு. சாரி, 15 ரூபா கடனுக்கு 5 ரூபா வட்டி சரியா போச்சு. ஏட்டி, என்னட்டு இது? உங்க அக்கா புருஷன்கிட்டே வட்டி வாங்குவியா? நீ மட்டும் உன் வீட்டுக்காருக்கு சும்மாவா கலர் கொடுத்த? காசு வாங்கிட்டு தானே. அது உன் பிசினஸ், இது என்னோட பிசினஸ். தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாதக்கா. இல்ல, கலர் குடுடி, தாகமா இருக்கு. 5 ரூபா தானே, போனா போட்டும் விடு. சரிங்க மாமா. நீ கலர் குடு. தள்ளுடி மாமா, இந்தாங்க. சார்வால், ஏட்டு முப்பிடாதி ரிப்போர்ட்டிங். இன்ஸ்பெக்டர் சார்வால் இங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ்ல ரொம்ப பிஸி. ஓவர். நீரானே என் காதலே என்ன. ஐயா, இப்ப இது தேவைங்களா? உங்க தகுதி என்ன, தராதரம் என்ன, நீங்க இருக்கிற ஒசரம் என்ன? நீங்க போய் இங்க வந்து இல்லே, பாய வேண்டிய இடத்துல பாயறதுதானே ஒரு வீரனுக்கு அழகு. என்னமோய்யா, உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையா. எம்பட்டு தான் சின்னையா உங்களை வெறுத்தாலும் நீங்க பாட்டுக்கு டக்குன்னு கீழே இறங்கி வந்துடுறீங்களே. உங்க மனசு வேற யாருக்கு வரும்? நான் குனியறேன்னா அது வணங்குறதுக்காக இல்லல்ல, காலை வாரி விடுறதுக்கு. இம்புட்டுனால என் கூடவே இருக்கு, இது கூடவா தெரியல உனக்கு? இல்லையே,
ஏன் அவனை என்னைய மாதிரியே ஈவு இறக்கி இல்லாம ஆக்கிறதுக்காகத்தான் நான் ஆசைப்பட்டேன். அவனையும் அப்படித்தான் வளர்த்தேன். ஆனா இந்த தாய்ப்பாசம் ஒண்ணு இருக்கே, அதுதான் அவன் அப்படியே குப்புறக்க கவுத்திடுச்சு. பாக்கியத்தம்மா அவ மதிக்காத பையனா சின்னையா இருந்தாரு. இப்ப அம்மா சொன்னா அப்படியே கேக்குறாவுல. அவ பேச்ச கேட்டுதாலே இப்ப வந்து இசைக்கு பின்னாலேயே விழுந்து மயங்கி கிடக்காம. எம்பிட்ட மானம் கெட்டு போய் இருந்தா நான் அங்க வரமாட்டேன்னு அவ துரத்தினதுக்கு அப்புறமும் அவ பின்னாடியே அலையதான் இந்த பொசக்கட்ட லவ் பண்றாரு இல்ல. மண்ண கட்டி லவ் இல்ல. இந்த லவ்வுக்கு வேலை சுத்த பேத்தல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பொம்பளைங்களை லவ் பண்றேன்னு சும்மா பீத்திக்கிட்டு இருக்காங்களே. கிட்ட போய் பார்த்தா இவங்க அவளெல்லாம் வீட்டு வேலைக்காரியா தான் வச்சிருப்பாங்க. ஆமலே ஒரு பைசா காசுக்கு அவங்கள மதிக்க மாட்டாங்க. இது தெரிய மாட்டேங்குது இந்த வீணா போனவனுக்கு. ஐயா இப்ப எந்த தாயா உங்க திட்டம்? இல்லே, இவன் இப்படி மாறுவான், மான மரியாதை இல்லாம இந்த பொட்டிக்கடியே கதியா கிடப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்படியே விட்டோம்னு வையே, ஒரு குரங்க கட்டி வைக்கிற மாதிரி இவனை அந்த தூண்ல சங்கிலியால கட்டி வச்சு ஆடுறாராமான்னு இந்த கடவாசல்லையே உட்கார வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்குமா? போடா பேப்பையில நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இம்பிட்டு நேரம் அந்த இசைக்கியே மனசு மாறி அவன் கூட வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா பாருங்க, இந்த குறுக்கடிக்கிறது இந்த வெறும் பைய சம்பவம் மட்டும்தான். நம்ம பாண்டி பைய இதே மாதிரி மறுபடியும் இங்க வந்தான்னு வையே, நிச்சயமா இந்த வெறும் பையனே இவன் மேல ஒரு பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிருவான்.